சிம்ம ராசி அன்பர்களே, வாங்க இந்த வாரம், அதாவது டிசம்பர் 15 21 வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்னதா பாத்துரலாம். பாருங்க, இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சி, சவால்னு ரெண்டுமே கலந்துதான் வரப்போகுது. ஒரு பக்கமும் சூரியனோட இடமாற்றம் உங்க கான்ஃபிடென்ஸை செம்மையா பூஸ்ட் பண்ணும். ஆனா இன்னொரு பக்கம் புதன் வக்ரப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதால கம்யூனிகேஷன்ல சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். சோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல்ல உங்க தொழில் வாழ்க்கை. இங்க ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கு. குறிப்பா டிசம்பர் 17 கிரகங்களோட சேர்க்கையால உங்க திறமைய காட்ட ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு, ஏன் ப்ரொமோஷன் கூட வரலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, புதன் வக்ரப்பெயர்ச்சியால கோபத்துல அவசரப்பட்டு ஒரு இமெயில் அனுப்பி விட்டுறாதீங்க. அப்புறம் சிக்கலாயிடும். அப்புறம் டிசம்பர் 20 அமாவாசை வருது. அன்னிக்கு புதுசா எந்த முதலீடும் வேண்டாம். ஓகேவா? ரெண்டாவதா, காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை. காதல் உறவுகள்ல ஈர்ப்பும் நெருக்கமும் நல்லாவே அதிகமாகும். ஆனா அந்த புதன் வக்ரப்பெயர்ச்சி இருக்கே, அதனால ஈகோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வெடிக்கலாம். உங்க பார்ட்னர் கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க ப்ளீஸ். குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் கூடும், ஆனா குழந்தைங்க மூலமா நல்ல சந்தோஷம் கிடைக்கும். கடைசியா உங்க உடல் நலம். கொஞ்சம் மன அழுத்தம், நெஞ்செரிச்சல் இல்லனா முதுகு வலி வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப காரமா சாப்பிடாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க. சிம்பிளான பரிகாரங்கள் வேணுமா? தினமும் சூரியனுக்கு நீர் படைச்சி ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமஹ நீ 21 தடவை சொல்லுங்க. மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த வாரம் உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல பிரகாசிக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஆனா பர்சனல் லைஃப்லயும் சொல்லி பேசும்போதும் சரி, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி உங்க கையில தான்.